Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது pleated collar neck gown cutting and stitching. வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் subscribe பண்ணிக்கோங்க, கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு இந்த வந்து designer gown வந்து நான் வந்து 42 chest measurement-ல தான் stitch பண்ண போறேன். அதுக்குள்ள basic bodice pattern வந்து draft பண்ணிருக்கேன். சோ நம்ம எப்பவுமே gown-க்கு வந்து bodice part செப்பரேட்டாவும் skirt part செப்பரேட்டாவும் கட் பண்ணுவோம். சோ இங்க வந்து நான் அந்த bodice part-க்கு வந்து length வந்து 17 inches எடுத்துர்க்கேன். Chest வந்து 42 measurement, chest வந்து நான் 42 measurement quarter வந்து எடுத்துர்க்கேன். இந்த sheet வந்து நான் வந்து pattern வந்து 2-ஆ fold பண்ணிட்டு draft பண்ணிருக்கேன். and இப்போ வந்து நம்ம neck வந்து இனி கட் பண்ணிக்கலாம். உங்களோட body measurement எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து basic bodice pattern வந்து draft பண்ணிடுங்க. இனி next வந்து நம்ம வந்து இங்க neck கிட்ட வந்து நான் வந்து உங்களோட நெக்கோட டெப்த் எவ்வளவு வேணும் பாத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் டெப்த் எவ்வளவு வேணும் பாத்துக்கோங்க. எனக்கு வந்து இங்க வந்து 7 inches வேணும். சோ நான் இங்க இருந்து 7 inches மார்க் பண்றேன். சோ 7 inches மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து 1 inchக்கு V வந்து draw பண்றேன். சோ இங்க 1 inch மார்க் பண்ணிட்டு V வந்து நம்ம வந்து இனி வந்து draw பண்ணிக்கலாம். சோ நான் வந்து இங்க வந்து 1 inch மார்க் பண்ணிருக்கேன். and V வந்து மார்க் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து 1 inch எடுத்த இடத்துல இருந்து மறுபடியும் நான் வந்து இங்க வந்து நம்மளோட பஸ் பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து draw பண்றேன். இந்த இடத்துல வந்து நம்ம pleat போடுவோம். சோ அதுக்கு தான் வந்து இங்க கட் பண்ணனும். சோ இந்த இடத்துல வந்து 1 inchக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி draw பண்ணிக்கோங்க. லைன் இங்க 1 inchக்கு மார்க் பண்ணிட்டு இந்த 1 inchல இருந்து நம்மளோட பஸ் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் draw பண்ணிக்கலாம். இத வந்து இனி கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் V கட் பண்ணிக்கிறேன். V கட் பண்ணிட்டு and இந்த இடம் நம்ம வந்து கட் பண்ணிட்டு pleats குள்ளதுக்கு நம்ம வந்து expand பண்ணிக்கலாம். கரெக்ட்டா பஸ்ட் பாயிண்ட் கிட்ட வச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. V கட் பண்ணிட்டு பஸ் பாயிண்ட் கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிருக்கோம். சோ இந்த பஸ் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ட்டா கட் பண்ணிக்கோ. இதை நான் இனி வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். சோ இங்க வந்து 2 inchஸ்க்கு வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். pleat போடுறதுக்கு 2 inches எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல வந்து வேற ஷீட் வச்சிட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். சோ இங்க இருந்து நம்ம கரெக்ட்டா வந்து இந்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி 2 inches எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2 inches மார்க் பண்ணிட்டு 2 inches எவ்வளவு வேணும் பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம இது வந்து இந்த இடத்துல வர. சோ நம்ம இங்க வந்து 2 inches எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இத அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு ஷீட் வச்சிட்டு நம்ம 2 inchஸ்க்கு வந்து மார்க் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். 2 inches வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இங்க வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து pleat போடுறோம். pleat போடுறது அப்படினா இங்க வந்து நம்ம கரெக்ட்டா இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிருக்கோம். இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு இத வந்து இப்படி வந்து கிராஸா கொண்டு வரணும். இந்த இடத்துல தான் நம்ம neck வந்து எண்ட் ஆகுது. பட் நம்ம வந்து இத வந்து இப்படி கொண்டு வரோம். சோ இப்படி கொண்டு வந்து அதே மாதிரி இந்த இடத்துல pleat போட்டுட்டு இத வந்து இப்படி கொண்டு வரோம். சோ இது இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி வந்து இந்த ரெண்டு எட்ஜும் வந்து நம்ம வந்து இப்படி க்ளோஸா வர மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். இப்படி நம்ம இங்கயோட நம்ம க்ளோஸ் இப்படி விட்டுறோம். இப்படி வந்து நம்ம pleat போட கூடாது. இந்த இது வந்து கவர் ஆயிடும். இந்த ரெண்டுமே வந்து இந்த மாதிரி கேப் வந்துர கூடாது. இது ரெண்டுமே வந்து இப்படி க்ளோஸா வந்துட்டு நம்ம வந்து நீ வந்து neck வந்து கட் பண்ணிக்கலாம். சோ இது க்ளோஸா கொண்டு வந்துட்டு ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு ரெண்டு சைடுமே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா ரவுண்ட் ஷேப் வச்சு கட் பண்ணிரலாம். சோ நம்மளோட neck வந்து இப்படி வருது. இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா ரவுண்டா கொண்டு வந்துறலாம். இதுக்கு மேட்சா நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிரலாம். இப்படி ரவுண்ட் பண்ணிட்டு ரெண்டுமே சேமா வெச்சுக்கலாம். சேமா வெச்சிட்டு கட் பண்ணிரலாம்.
ரவுண்டு கட் பண்ணியாச்சு. ரவுண்டு கட் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரவுண்டு இப்படி கிடைக்கும். அண்ட் ப்ளீட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணுவோம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷேப்பில் வந்து இது இருக்கும். ஸோ நம்ம ப்ளீட் போடும்போது கரெக்டாக நமக்கு வந்து ரவுண்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டும் நம்ம இப்படி க்ளோஸாக தான் வைக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல வந்து வி வருது. ஸோ டிசைன் வந்து நமக்கு இங்கே வரும். அண்ட் இது நெக்கு ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து இந்த வந்து காலர் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். காலர் ஃபினிஷ். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம வந்து டிராஃப்ட் பண்ணியாச்சு. பேக் பார்ட் வந்து இதே மாதிரி என்ன மெஷர்மெண்ட் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துருக்கோமோ அதே மெஷர்மெண்ட் வச்சு வந்து பேக்கு டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஜிப் வைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே வந்து நம்ம க்ளோஸ் காலர் வைப்போம். க்ளோஸ் காலர் வைக்கும்போது ஓப்பன் பேக்கில் நீங்கள் வைக்கணும். நீங்கள் ஜிப்பு வைக்கிறனால ஜிப் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல இது வரைக்கும் ஓப்பன் போடுறதுனால போட்டுக்கலாம். ஸோ நான் பேக்கில் வந்து நெக் வந்து 3/4 இன்ச் எடுத்துகிட்டு ஷோல்டரில் அதே மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன். ஜிப்புக்கு வந்து 3/4 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் வைக்கிறேன். ஸோ ஸ்லீவ் நம்ம வந்து இங்கே வந்து பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து எப்படி கட் பண்ணுறது நம்ம கிளாத்தில் வந்து டைரெக்டாக கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம சர்க்குலர் ஸ்கர்ட்டை கட் பண்ணுறேன். செமி சர்க்குலர் ஸ்கர்ட் கட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கர்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை இனி நான் வந்து அப்படியே வந்து பேட்டர்ன் வந்து டிராஃப்ட் பண்ணுறேன். சைட் சீம் மட்டும்தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணணும். பாக்கி எல்லாமே ஏற்கனவே பேட்டர்னில் வந்து ஆட் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த வி வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இது வைக்கும்போது இப்படி கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல வி வரும். அண்ட் இங்கே வந்து ப்ளீட்டு வரும். ஸோ இதை வந்து அப்படியே வந்து கிளாத்தில் வந்து டிராஃப்ட் பண்ணிக்கலாம். கிளாத்தில் கட் பண்ணுறது வந்து நம்ம இதே இது வச்சுட்டு இப்படி தான் கட் பண்ணுறோம். இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ணுறோம். அப்போ தான் இந்த ப்ளீட் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது வந்து அப்படியே வந்து கிளாத்தில் வந்து கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. நம்ம அந்த ப்ளீட் வர்றது நம்ம அந்த பேட்டர்ன் எப்படி கட் பண்ணியிருந்தோன்னா அதே மாதிரி கட் பண்ணிக்க. ஸோ நம்ம இது இங்கே தான் வந்து ப்ளீட் போட்டு இது வந்து இதை வந்து இப்படி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ ப்ளீட் வந்து நமக்கு இந்த மாதிரி கிளாத்தில் கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல வி இப்படி கிடைக்கும். அண்ட் இது வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. பேக் அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஜிப்புக்குள்ளது வந்து வந்து ஓப்பன் போட்டிருக்கேன். அண்ட் ஸ்கர்ட் பார்ட் அதே மாதிரி சர்க்குலர் ஸ்கர்ட் வந்து 2 பீசஸ் கட் பண்ணியாச்சு. லென்த்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சர்க்குலர் ஸ்கர்ட் பார்ட் வந்து கட் பண்ணியிருக்கேன். நீ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறது வந்து நெக் பார்ட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். இங்கே வந்து நான் கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வி வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் ப்ளீட்ஸ் போட்டால் போதும். ஸோ வி வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதேமாதிரி இங்கே டாட் போடுறது டாட் போட்டேன். இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளீட்ஸ் போடணும். ஸோ ப்ளீட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக இங்கேருந்து தான் ப்ளீட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து இங்கே கொண்டு வரணும். இதை வந்து இப்படி ஆஃபாக கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல இங்கேருந்து ப்ளீட் வந்து இது வந்து இந்த இடத்துல வரணும் கரெக்டாக. ஸோ நம்ம ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இப்படி மேட்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ப்ளீட்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து இப்படி போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ப்ளீட்ஸ் வந்து இங்கே போட்டு ஜாயிங்க வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த நெக்கு வந்து இப்படி கவர் ஆகி ப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி மேலே வரும். அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து முடிச்சக்கப்புறம் பேக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து நான் ஜிப்பு வச்சுட்டேன். இன்விசிபிள் ஜிப்பு வந்து வச்சுருக்கேன். அண்ட் இனி வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து காலர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் இப்போ நீங்கள் சின்னதாக ஓப்பன் போடுற மாதிரியான அந்த ஓப்பன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம வந்து காலருக்கு மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணது பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே கரெக்டாக நம்ம வந்து ஷோல்டர் இந்த 2 ஷோல்டரும் மேட்ச் பண்ணிக்கலாம். மேட்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிடலாம். இப்படி பின் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்து பின் பண்ணிடலாம் கரெக்டாக. அப்போ தான் நமக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட் வந்து தப்பாகாது. ஸோ இப்போ வந்து இதை பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிவிட்டு நம்ம இனி மெஷர் பண்ணும்போது
1/2 inch வந்து தள்ளி வச்சுட்டு மெஷர் பண்ணுங்கள். இந்த எட்ஜில் மெஷர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் இங்கே தான் இந்த இடத்துல தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எட்ஜில் மெஷர் பண்ணிங்கன்னா காலர் வந்து பத்தாமல் போயிடும். அதனால் நம்ம இப்படி வச்சுட்டு மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணும்போது எனக்கு வந்து 7.5 வந்து கரெக்டாக 7.5 பக்கமாக கிடைக்கிது. ஸோ வந்து ஒரு சைடு வந்து 7.5னா 2 சைடு வந்து 15 inches வருது. 15 inches லென்த்தில் வந்துட்டு நான் காலர் வெட்டணும். அண்ட் 15 inches நம்ம கரெக்டாக வந்து 15 inchஸில் எடுக்கிறதுல 1 inch 16 inches எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம். அப்போ கேன்வாஸை வந்து கரெக்டாக 15 inchஸில் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளாத் வந்து நீங்கள் கொஞ்சம் 16 inches 16.5 inchஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து காலர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 inchஸில் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஃபினிஷிங் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து காலர் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் நம்ம இங்கே கட் பண்ணுறோம். வேறு நம்ம வந்து ஷேப் எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம ஷேப் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஹை நெக்குனால நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணியிருக்கேன். லென்த்து வந்து நான் வந்து கரெக்டாக 15 inches எடுத்திருக்கேன். அண்ட் வித்து வந்து நான் இங்கே வந்து 1 inch எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல காலர் இன்னும் கொஞ்சம் மேலே வேணும்னா நீங்கள் 1.5 inches 2 inches எவ்வளோ உங்களுக்கு வந்து வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த வேணும். எனக்கு வந்து ரொம்ப ஹை நெக்காக வேண்டாம். அதனால 1 inch எடுத்திருக்கேன். ஸோ 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டேன். காலருக்கு வந்து ஒரு சைடு வந்து கேன்வாஸ் இருக்கிற சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி வந்து நம்ம வந்து கரெக்டாக இந்த எட்ஜிலேருந்து வச்சிடலாம். ஸோ நான் வந்து இங்கேருந்து நம்ம வந்து இப்படியே பேக்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரெயிட் பீஸ் தான். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா பேக்லேருந்து கரெக்டாக இந்த இதில் வந்து இப்படி வந்து நம்ம வந்து ராங் சைடு ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ராங் சைடு ஏன்னா கேன்வாஸ் சைடு தான் வந்து இங்கே வந்து நம்ம கரெக்டாக வேணும். ஸோ ராங் சைடு வந்து கரெக்டாக இந்த இடத்துல கொஞ்சம் 1/2 inch வெளியே தள்ளிட்டு அப்படியே வந்து ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இப்படியே ரவுண்டாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காலர் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடலாம். காலர் வந்து ரவுண்டாக அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணக்கப்புறம் இங்கே வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து காலர் வந்து ஃப்ரீயாது. இங்கே நம்ம வந்து இதை வந்து இப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கரெக்டாக இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இது இப்படி திருப்பும்போது நம்ம வந்து இப்படியே வச்சுட்டு காலர் வந்து சுற்றியுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடுமே அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்படி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம காலர் வந்து திருப்பி இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். ஸோ காலர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். காலர் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது காலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் நமக்கு நெக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல வி வரும். அண்ட் இங்கே வந்து நமக்கு இப்படி வந்து ப்ளீட் வந்து இந்த நெக்கை வந்து இப்படி கவர் ஆகிருக்கும். அண்டு இது காலர் அட்டாச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணி ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுமாரி சைடு ஜாயின் பண்ணி இனி நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து செமி சர்க்குலர் ஸ்கர்ட்டு. ஸோ இந்த 2 சைடுமே ஜாயின் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டேன். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாடிஸ்லேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர் மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றியுமே அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக இந்த இடத்துலையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கணும். எல்லாமே மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்க்குலராக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்கர்ட் பார்ட்டை வந்து பாடியோடு அட்டாச் பண்ணியாச்சு. நமக்கு வந்து இப்போ வந்து இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக கிடச்சி சர்க்குலர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போ கவுன் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. நமக்கு பியூட்டிஃபுல்லான ப்ளீட்டட் காலர் நெக் டிசைனர் கவுன் வந்து கிடச்சிருக்கு. இங்கே வந்து இடத்துல வந்து நம்ம வந்து ஷோ பட்டன் வைக்கிறனா வச்சுக்கலாம். இந்த நெக் பார்ட் வந்து நமக்கு அழகாக இப்படி கிடைக்கும். இந்த இடத்துல ஓப்பனாக வரும். அண்ட் இங்கே வந்து இப்படி வந்து ப்ளீட் வந்து இப்படி வரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ஷோ பட்டன் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வைக்கிறனா வச்சுக்கலாம். வச்சு நமக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து எல்லா கவுன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.